வந்துருவேன். 11 மணி தான் ஆரம்பிக்க தெரியும், 10 மணிக்கெல்லாம் வந்துருவேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா ஒருத்தர் 37 வயசாச்சு ஃப்ரெண்டோட சொந்தக்காரருக்கு பொண்ணு பார்க்கணுன்றதுக்கு கட்டாயம் போட சூழல் இருந்தாலும் அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டேன். மிஸ் பண்றது அவ்வளோ மாதம் கண்டிப்பா வந்து ஒரு மேம் கூட சொல்லுவாங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு போறோம் பாருங்க, சந்தோஷத்தை எங்கேயுமே கிடைக்காது. அப்படி மிஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பா வந்துட்டேன். 11 காலத்துல வந்துட்டேன். ஓகேங்களா? ஒரே ஒரு ஜோக்கு, தாத்தாவுக்கும் பேரங்களுக்கும் ரொம்ப எப்பயுமே தாத்தா பேரன் அந்த பாண்டிங் இருக்கு பாருங்க, அருமையா இருக்கும். அவங்க நம்ம தாத்தா ரொம்ப ஃப்ரீயா பேசுறதா பேசிப்பாங்க. இப்ப நம்மளும் அந்த தாத்தாவுக்கு வந்தாச்சு. இப்படித்தான் என் பையனை அப்பாவுக்கும் பையனுக்கு கண்டிஷனா இருக்கும். என் பையன் வந்து என் ஃப்ரெண்ட் அடிச்சாரு, எப்பா தம்பியை போயிட்டு ஊர்ல பக்கத்துல ஒரு ஏர்டெல் இருக்கு, டவர் இருக்கு, அங்க போய் லைவ் லொகேஷன் அனுப்ப சொல்லு அப்படின்னு சொல்றாரு. உடனே என் பையனுக்கு அடிச்சு நான் சொன்னேன், டேய் விஷ்ணு, நேர போய் அந்த ஏர்டெல் டவர் இருக்க காலனியில அங்க இருந்து லைவ் லொகேஷன் மாமாவுக்கு அனுப்புறான்னு சொன்னேன். இப்பயே போகணுமாப்பான்னு கேட்டேன். என்ன கேட்டா, அவர் காலேஜ் படிக்கிறான், இன்னைக்கே போகணுமாப்பா, இல்ல நாளை கழிச்சு போறியா அப்படின்னு கேட்டேன் நான். ஏன்னா எங்க பாஸ் அப்படி கத்திருக்கேன் நான். ஒரு அர்ஜென்டான டைம்ல என்ன செய்யணும், ஏன்னா அப்பாவுக்கு மகனுக்கும் பாண்டிங் அப்படிதான் இருக்கு. அவன் என்ன பண்றான், இப்ப அவன் ஒரு காலேஜ்ல எஸ்ஐடி காலேஜ்ல விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல படிக்கிறேன், நானு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல பரமக்குடியில வேலை பார்க்கிறேன், என் பேரு மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல வேலை படிக்கிறாரு, இன்னொரு பையன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல படிக்கிறேன். எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்காங்க. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மழை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை லீவா என்னடான்னு பார்த்தா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் லீவு, எனக்கு முதல் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் லீவு, விருதுநகர் லீவு. விருதுநகர் பள்ளிக்கூடத்து பையனுக்கு மட்டும் லீவு, காலேஜ் பையனுக்கு லீவ் இல்ல, என் பையனுக்கு லீவ் இல்ல. ஓகேங்களா? எல்லா டிஸ்ட்ரிக்ட் லீவ் ஆகி போச்சு, என் பையனுக்கு மட்டும் லீவ் இல்ல. அவன் பாக்குறப்பா லீவ் வரப்பா பார்ப்பாடு. உடனே எங்க பண்றாங்க தெரியுமா, அவன் கண்டிப்பா என் பையன் காலேஜ்ல மீட்டிங்ல போய் நான் பேசிட்டு வந்திருக்கேன், நீ லீவே போட மாட்டீங்க மேம், 2 நாள் கூட லீவை போட்டுறேன், எனக்கு இன்ஃபர்மேஷன் வர மாட்டேதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், கரெக்டா உங்களுக்கு குரூப்ல போடுறேன் சார்னு சொல்லிட்டாங்க. இவன் என் பையனும் லீவ் என்கிட்ட கேட்க முடியாது. அப்ப என்ன செய்யறான் தெரியுமா, அவங்க என் பேரண்ட்ட சொல்லி, இப்ப சிரிக்கிறதா சிந்திக்கிறதா எனக்கு தெரியல, சில விஷயத்தை சிந்திக்கிற விஷயம் சொல்ற மாதிரி என் பேரை அடிச்சான். ஏன்டா பேரண்ட் இருந்து போன் வந்து பார்த்தேன், தாத்தா எல்லாருக்கும் லீவு, மாமா மட்டும் நீ காலேஜ் போக சொல்றியா, ஒரு நாள் காலேஜ் போலன்னா அவர் கலெக்டர் ஆயிர மாட்டேன், கலெக்டர் ஒரு நாள் போல கலெக்டர் ஆயிடுவாரா, ஒரு நாள் போல கலெக்டர் ஆயிடுவாரா கேட்கிறான் பாருங்க கேள்வி. ஒரு நாள் காலேஜ் போனா அவர் கலெக்டர் ஆயிடுவாரா சொல்லு தாத்தா. எப்பா என்ன அப்படி சொல்ற, ரொம்ப நாள் லீவே போடலையா, போடுமையா காலேஜுக்கு மாமான்னு சொன்னேன். இல்ல தாத்தா போய் பாக்குறேன்னு சொன்னேன். பாக்குறியா, போய் லீவ் விடு தாத்தா மாமாக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு அனுப்பிட்டேன். ஆனா ஆட்டோமேட்டிக்கா பையனே போயிட்டேன். இதனால இது சிரிக்கிறதா சிந்திக்கிறதா தெரியல, அது சந்தோஷம். நான் கூட மனசார பேரங்களோட டச்ல நினைச்சிட்டு இன்னைக்கு கூட அவனை ஸ்கூல்ல விட்டு காலேஜ் இருக்கல சொல்லாமான்னு நினைச்சேன். ஆனா ஆட்டோமேட்டிக்கா காலேஜுக்கு போயிட்டேன். அதனால இன்னைக்கு பசங்க ரொம்ப யோசிச்சு பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயம் யோசிச்சு பேசுறாங்க. இப்படித்தான் நான் யூடியூபர், நான் சந்திரன் மனம்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். எப்படியாவது வீடியோ எடுத்து பயங்கர பண்ற சேட்டைகளை பார்த்துட்டு வீடியோ எடுத்து சொல்லிட்டு 3 நிமிஷத்துக்கு உள்ள போனா ஷார்ட்ஸ் ஆயிரும், 3 நிமிஷம் ஆனது வீடியோ ஆகும். என் பையன் எங்க வீட்டுக்கு சித்தி பையன் சின்ன பசங்க இருக்காங்க, கேம் நான் பிரேக் ஆகி வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன். எடுத்து முடிச்சு 3 நிமிஷம் ஆக போகுது. அவன் என்ன சொல்றான் தெரியுமா, திரும்பி இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் லூஸ் இருக்கேன், 3 நிமிஷம் கஷ்டப்பட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவன் எப்படி சொல்லிட்டான், நல்ல வேளை மரியாதை சொன்னேன் பாருங்க, இந்த பாக்குறவங்க எல்லாம் லூசுன்னு சொல்லாம இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் லூசுன்னு சொன்னேன் பாருங்க. அந்த மரியாதை பரவாயில்ல, நானு அந்த வீடியோ போடுறத கட் பண்ணிட்டேன். கஷ்டப்பட்டு 3 நிமிஷம் எடுத்த வீடியோ, அருமையான வீடியோ போட முடியாம போச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு இருக்க மாணவர்களுடைய மனநிலை, நான் வந்து பிள்ளைங்களோட மனநிலையை எடுத்து ஒரு ஜோக்கோ 2 ஜோக் சொல்ல ட்ரை பண்றேன். வரும்போதே யோசிச்சு வந்து சொல்ல நினைச்சேன். நன்றி வாய்ப்புக்கு நன்றி.